ஃபிலிம் ட்ரோனியர் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள். கே.எஸ். ரவிக்குமார், பி. வாசு போன்ற டைரக்டர்களை பற்றிலாம் உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக தெரியும். என்னென்னா அவங்க குறிப்பிட்ட டைமுக்குள்ளே படம் எடுத்து அந்த படத்தை என்றைக்கு பூஜை போடுறாங்களோ இந்த பூஜையிலேருந்து இத்தனை மாதம் கழித்து இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோன்னு ஒரு டேட் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிடுவாங்க. அவங்க சொன்ன டேட்டுக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற வல்லமை படத்தை டைரக்டர் தான் பி. வாசு, கே.எஸ். ரவிக்குமார். இன்னும் பழைய டைரக்டரில் எல்லாருமே, அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு பிளானிங்கான ஸ்ட்ரக்சரான உள்ள டேரக்டர்ஸ். ஒரு படம் எடுத்தால் அந்த படத்துக்கு ஒரு பிளானிங் வேணும். இத்தனை நாள் கால் ஷீட் வேணும், இத்தனை நாள் ஷூட் போகணும், இத்தனை நாள் ப்ரொடக்ஷன்ஸ் நடக்கணும், இத்தனை நாள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கணும், இத்தனை நாளில் டப்பிங் முடிஞ்சு மற்ற மியூசிக் கம்போசிங் இந்த மாதிரி வேலைகள் நடக்கணும், அப்புறம் ஆர்ஆர் முடிக்கணும், அதுக்கப்புறம் தேட்டர் வரணும், அப்புறம் பப்ளிசிட்டி வரணும், ஆடியோ ஃபங்க்ஷன் வரும், இன்றைக்கி ரிலீஸ் ஆகணும் அப்படின்றதில் ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி எடுக்கக்கூடிய டைரக்டர் வரிசையில் நான் மிகவும் எதிர்பார்த்து கொண்ட லோகேஷ் கனகராஜ் நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா 100 படங்கள் எடுத்த இன்னைக்கு கே.எஸ். ரவிக்குமாரோ இல்லாட்டி பி. வாசோ இன்னும் பல டைரக்டர்லாம் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே படம் முடிச்சிடுறாங்க அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டாலும் இப்போ வரக்கூடிய டைரக்டர்லாம் நோக்கத்துக்கு படம் எடுத்து ப்ரொடியூசரை மொட்டை அடிக்கிற வேலையை தான் பார்க்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி ஃபிலிம் இல்லாமல் டிஜிட்டல் வந்ததுனால ஒரு காட்சியிலுமே அவங்க திருப்திப்படவே முடியல. இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுக்கலாமா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் எதிர்பார்க்குறேன் சார் அப்படின்லாம் சொல்கிற மாதிரி திருப்பி ரீடேக்காக வாங்கி அந்த ரீடேக்கு முடிஞ்சோடனே அதை நடித்த ஆர்டிஸ்ட்லாம் மறுபடியும் மானிட்டர் பார்த்துட்டு ஆர்டிஸ்ட் ஒரு சஜஷன் சொல்லுவான், இல்லை சார் எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சார், இன்னொரு டேக் போயிடலாம் சார். சரி சார், ஓகே சார், இன்னொரு டேக் போய் கடைசியில் ஒரே ஒரு ஷார்ட்டை கிட்டத்தட்ட 25 டேக் 30 டேக் எடுத்து கடைசியில் ஃபர்ஸ்ட் டேக்கில் எடுத்த ஷார்ட்டை ஓகே பண்ணுவாங்க. அதாவது ஒரு திருப்தி இல்லாத ஒரு திறமை அப்படின்றதுனால தான் இந்த எல்லா படத்தினுடைய படப்பிடிப்பு மிக லேட் ஆகுது. இந்த எல்லா படத்தினுடைய படப்பிடிப்பு லேட்டாக ப்ரொடியூசருக்கு வட்டி கட்டி மாளாமல் அவன் அவுட் வெளியேறப்ப ஒரு 10 கோடி ரூபாயில் எடுக்கலான்னு ஒரு படத்தை அவன் பிளான் பண்ணுறப்ப வெளியில் வரப்ப கிட்டத்தட்ட 12 கோடி 13 கோடி 3-4 கோடி இந்த டைரக்டருடைய பிளானிங் இல்லாமல், இந்த டைரக்டருடைய கதையினுடைய ஸ்ட்ரக்சர் தெரியாமல், இந்த டைரக்டருடைய ப்ரொடக்ஷனுடைய காஸ்ட்டை பற்றி கவலைப்படாத டைரக்டரால் மிகப்பெரிய நஷ்டத்தை நோக்கி ப்ரொடியூசர் நகர்றாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக கூட உங்களுக்கு தெரியும், விடாமுயற்சி படம் விக்னேஷ் சிவன் தான் கொடுத்தாரு, அஜித் சார் கொடுத்து கொஞ்ச நாள்லேயே விக்னேஷ் சிவனை விட்டுட்டு மகிழ் திருமணி போட்டாங்க. ஏன் கொஞ்ச நாள்லேயே விக்னேஷ் சிவனை அவர் விளக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்ட்ரக்சர், கரெக்டான பிளான் அவர்கிட்ட இல்லை. இந்த படத்தை இன்றைக்கி ஆரம்பிப்போம் சார், இன்றைக்கி முடிப்பேன், இன்றைக்கி ரிலீஸ் சார், இதான் சார் டோட்டல் அவுட்லைனு, நீங்கள் ஒரு 2 ஹவர் கதை கேளுங்க, ஃபுல்லாக சொல்லிடுறேன் அப்படின்றப்ப சார் ஷூட்டிங் போகலாம் பார்த்துக்கலாம்னா நீ ஓரமாக வீட்டுக்கு போகிறாஜா, நீ ஷூட்டிங் போய் பார்த்துக்கலாம், என் டைமை வேஸ்ட் பண்ணாதுன்னு சொல்லி அவர் அனுப்பிச்சி விட்டு தான் மகிழ் திருமணி பண்ணார். மகிழ் திருமணி அஜித் ரொம்ப ஸ்பீடாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகர், ஒன் ஷாட் நடிகர். இவர் ரொம்ப ஸ்லோவாக எடுக்கக்கூடியது. இது ஒரு கான்ட்ரவர்சி தனியாக போயிட்டுருக்கு, இது ஒரு பக்கம். ஆனால் இந்த வரிசையில் இப்போ இருக்கக்கூடிய பல டைரக்டர் மனிதியில் நம்ம லோகேஷ் கனகராஜை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஏன்னா விக்ரம் படமாகட்டும், அவருடைய மாஸ்டர் படமாகட்டும், கைதி படமாகட்டும், இன்னும் இருக்கக்கூடிய மாநகரம் படமாகட்டும், இப்போ லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆன லியோ படமாகட்டும், எல்லாருமே அவர் சொன்ன குறிப்பிட்ட டைமுக்குள்ளே படத்தை முடிச்சு கொடுத்துட்டார். ரிலீஸுக்கு முன்ன பின்ன இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் புது ட்ரெண்டை உருவாக்குன ஒரு டைரக்டர் லோகேஷ் கனகராஜ்னு நான் சொல்லுவேன். என்ன புது ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தை நாங்கள் எடுக்க போகிறோன்னா அந்த படத்தினுடைய அவுட்லைன், ஒரு டீசர், எல்லாருமே படத்தை எடுத்து முடிச்சுட்டு அந்த படத்தில் இருக்க காட்சிகளை எடுத்து அதை டீசராக வெளியிட்டு அதை மக்களிடம் பிரபலப்படுத்தி பப்ளிசிட்டி பண்ணி அதுக்கப்புறம் அந்த படத்தை ஓட வைக்கிற வேலையை பார்ப்பாங்க. ஆனால் லோகேஷ் கனகராஜ் விக்ரம் படம் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு டீசர் வெளியிட்டார். கமல் அந்த விக்ரம் படத்தை கமல் ஒரு சாப்பாடு மாதிரி மிகப்பெரிய ஒரு பந்தியில் உட்காந்துக்கிட்டு அந்த இடத்துல எல்லாரையும் கொலை பண்ணுற மாதிரி ஒரு சின்ன டீசர், அது மிகப்பெரிய லெவலில் ப்ரீச் ஆச்சு. ஆனால் அந்த டீசர் படத்தில் இடம்பெறவே இல்லை. அதே மாதிரி தான் லியோ படத்துக்கும் படத்தை பூஜை போட்டவொன்னே ஒரு டீசர் வெளியில்லாரு. காஷ்மீரில் போய் ஷூட் பண்ணி ஸ்வீட் பிளட்டுன்னு சொல்லிட்டு அவர் ஆயுதங்கள் தயாரிக்கிற மாதிரியும் சாக்லேட் கம்பெனி வச்சுக்கிற மாதிரியும் ஒன்று வெளியிட்டு அதை இதையோட மையப்படுத்தி சொன்ன டைம், குறிப்பிட்ட டைம் என்ன டேட்ஸ் வரும் அந்த டைம் ஆயுத பூஜை அன்னைக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டார். இதுதான் லோகேஷ் கனகராஜுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்னன்னா, ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே பக்கா பிளான் உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் ஷூட்டிங் போகணும். பக்கா பிளான், இந்த இடத்துல தான் ஷூட்டிங், இத்தனை மணிக்கு முடியும், இது முடிஞ்சோடனே போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சிடணும், அடுத்த ஷாட் இது வரணும், இந்த ஆர்டிஸ்ட் வேணும், இவங்க வேணும், கடை முடிச்சு தூக்கி போட்டு அடுத்த படம் போகிறாங்க. அப்போ எல்லோருக்கும் நம்பிக்கை தரக்கூடிய ஒரு டைரக்டராக லோகேஷ் கனகராஜ் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவார். அதனால தான் கமலை குருவாக கொண்ட டைரக்டர்னு கூட சொல்கிறாங்க. லேட்டஸ்ட்டாக லோகேஷ் கனகராஜும் கமலுடைய மகளான சுதி ஹாசனும் 2 பேர் இணைந்து ஒரு ஆல்பம் பண்ணியிருக்காங்க. அது மிகப்பெரிய வைரலாக ஆக போகுது.
மிக நெருக்கமான காட்சிகள்லாம் அவங்க நடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்தளவு வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து மிக சிறப்பாக அதில் வந்து ஒன்றி நடிச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் ரஜினி படத்தை முடித்துவிட்டு ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் லோகேஷ் கனகராஜ் கதாநாயகன் நடிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு செய்தி உலாவிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ சம்மந்தமே இல்லாமல் இன்பிட்வீன் இந்த கேப்ல ஸ்ருதிஹாசனோட இணைஞ்ச ஒரு ஆல்பம் இட வேண்டிய அவசியமே கிடையாது. அதை கமலே தயாரிக்க வேண்டிய தேவையும் கிடையாது. அப்போ கமலுக்கு மிக நெருக்கமாக லோகேஷ் கனகராஜ் இருப்பதனால கமல் ப்ரொடக்ஷனில் சிவகார்த்தியன் படம், கமல் ப்ரொடக்ஷனில் சிம்பன் படம் இதெல்லாம் முடிந்த பிறகு, வேட்டையன் படத்தை முடிந்த பிறகு கமலே வைத்து லோகேஷ் கனகராஜ் வைத்து ஒரு படத்தை தயாரிப்பார். இல்லை லோகேஷ் கனகராஜ் கதாநாயகனாகவும் படத்தின் டைரக்டராகவும் கூட வரத்துக்கான வாய்ப்புகள். இது ஒரு பக்கம். இப்போ லேட்டஸ்டாக ரஜினி ரசிகர்களுக்கு இனிப்பான ஒரு செய்தி என்னென்னா, எப்படி லியோ படத்துக்கு குறிப்பிட்ட படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு டீசரை வெளியிட்டாரோ, எப்படி விக்ரம் படத்துக்கு படம் ரிலீஸுக்கு முன்னாடியே 3 மாதம் முன்னாடி ஒரு டீசரை வெளியிட்டாரோ, அதே மாதிரி ரஜினியை வைத்து எடுக்கக்கூடிய வேட்டையன் படத்தினுடைய டீசர் வருகிற தமிழ் புத்தாண்டு April 14 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. இதுதான் ரஜினியுடைய ரசிகர்களுக்கான மிகப்பெரிய இனிப்பான செய்தி. ஏன்னா ரஜினி படத்தினுடைய அந்த சாங் ஒரு டைட்டில் ஆகட்டும், ரஜினி படத்தில் ஒரு சின்ன போஸ்டர் வெளியிட்டாவே கொண்டாடக்கூடிய ரஜினி ரசிகர்கள் ஒரு டீசரே வரப்போகுது, தலைவர் படம் இப்படி தான் இருக்க போகுது, இப்படி தான் ரஜினி நடிக்க போகிறாரு, இந்த கதாபாத்திரத்தை நோக்கி தான் நகர போகிறாரு, படத்தில் சண்டை காட்சிகள் அதிகமாக இருக்கா, இல்லை காமெடிகள் அதிகமாக இருக்கா, இல்லை இரண்டும் கலந்துருக்கா, ரஜினியோட தோற்றம் எப்படி இருக்குது, இதெல்லாம் பயங்கர சஸ்பென்ஸாக வச்சுருப்பாங்க. எல்லா படத்துலையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரஜினியோடைய முகத்தை வந்து க்ளோஸ்அப்லேயே காட்ட மாட்டாங்க, அவுட்லைன் மட்டும் தான் காட்டுவாங்க. இப்படி தான் ரஜினி வருவார்னு. என்ன ரஜினி வயதான இடத்துல வரப்போகிறாரா, இல்லை சின்ன வயசு ரஜினி மாதிரி வரப்போகிறாரா, இப்படி தான் எல்லாம் வந்து அப்படியே பதுங்கி காட்டிட்டு திடீர்னு ஒரு பூமாக தான் காட்டுவாங்க அவர் ரஜினியை வந்து வெளியில். ஆனால் லோகேஷ் கனகராஜ் எந்த பூமுக்கும் விலை கொடுக்காமல், நான் எடுக்கக்கூடிய படத்தினுடைய டீசரை நான் வந்து April 14 ரிலீஸ் பண்ணுறேன், ரஜினியோட தோற்றம் இப்படி தான் இருக்கும், ரஜினி இப்படி தான் நடிக்க போகிறாரு, படத்தினுடைய அவுட்லைன் கதையே தான், இதிலிருந்து இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே படத்தை ரிலீஸ் பண்ணுவேன் கம்பீரமாக அறிவித்திருக்கிறார். அது ரஜினி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது. இப்படி ஒரு படத்தை எடுக்கக்கூடிய டைரக்டர் வந்து எவ்வளோ சீக்கிரம் அந்த படத்தை எடுத்து கொடுத்து தயாரிப்பாளர்களுக்கு வந்து லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்குறாரோ அந்த மாதிரி டைரக்டர் தான் தயாரிப்பாளர் விரும்புவாங்க. ஏன்னா நீங்கள் இழுக்க தயாரிப்பாளர் வட்டி கட்டிக்கிட்டே இருக்கணும். வட்டி கட்ட அவங்க படத்திற்கான லாபத்தை அவங்க சம்பாதிக்க முடியாது. அந்த படம் மிகப்பெரிய லெவலில் ஓடினாலும் வாங்கின வட்டிக்கு அந்த படம் வந்து வசூலித்து கொடுக்காது. அதனால் இப்போ இருக்கக்கூடிய எல்லா டைரக்டர்களுக்கு லோகேஷ் அது மாதிரி ஃபாலோ பண்ணி குறிப்பிட்ட டைமுக்குள்ளே படம் எடுப்பேன், குறிப்பிட்ட டைமுக்குள்ளே டீசர் வெளியிட்டு மிகப்பெரிய ஒரு நட்சத்திர அந்தஸ்தை அவர் பெற்றிருக்கிறார். பழைய காலத்தில் நீங்கள் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அந்த படத்தில் வந்து இடம்பெறக்கூடிய காட்சிகளை வந்து ஃபோட்டோவாக எடுத்து போட்டுப்பாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சர்வசுந்தரம் அப்படின்னு நீங்கள் ஒரு படம் ஏவிஎம் படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து போஸ்டரில் என்ன வெளியிட்டாங்கன்னா, நாகேஷ் நடிக்கும் ஏவிஎம்முடைய ப்ரொடக்ஷனில் நாகேஷ் நடிக்கும் கிருஷ்ணன் பஞ்சு டைரக்ஷனில் சர்வசுந்தரம் சொல்லிட்டு ஒரு போஸ்டர் வருது. அந்த போஸ்டரில் என்ன காட்சினா, இந்த டப்ரா செட்லாம் வச்சு நாகேஷ் இப்படி தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு காட்சியை வச்சுருக்காங்க. அதுதான் அந்த போஸ்டரில் வெளியிட்டாங்க. அந்த படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் முடிஞ்சு படம் வந்து கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் ரீரெக்கார்டிங் பண்ணுற நேரத்தில் ஏவிஎம் செட்டியார் அந்த படத்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் மைனூட்டாக கேட்குறாரு டைரக்டர் கிருஷ்ணன் பஞ்சுக்கிட்ட, அந்த டபரா செட்டு மாதிரி தூக்கிட்டு போகிற சீன் எங்கே, இல்லை அது ஒரு காட்சியாக தான் எடுத்தோம், படத்துக்கு அது தேவையில்லை அப்படின்னோன்னா, அப்போ ஏவிஎம் செட்டியார் என்ன சொன்னார்னா, இல்லை மக்கள் வந்து ஏமாந்துருவாங்க, அந்த டபரா செட்டு காட்சிகள் வந்து மிகப்பெரிய ரீச் ஆகிருக்கு, மக்கள் இந்த காட்சி எப்போ வரும்னு ஆவலாக இருக்கப்போ அந்த காட்சி வரப்போ அவர் ஏமாற்றம் வரும், அதனால் திருப்பி எதனா ஒரு இதில் ரீஷூட் பண்ணி அதில் இணைங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹோட்டல் காட்சியில் அவர் தூக்கிட்டு போகிற மாதிரி அந்த காட்சியை ரீஷூட் பண்ணி இணைச்சாங்க. எதுக்கு இதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி யுக்திகளை அந்த காலத்தில் எப்படி ஃபாலோ பண்ணாங்களோ அதே மாதிரி யுக்தியை இப்போது லோகேஷ் கனகராஜ் ஃபாலோ பண்ணுகிறார். தான் எடுக்கக்கூடிய படம் இப்படி தான் இருக்கிறது, இந்த டைரக்டர் தான், இந்த நடிகர் தான் நடிக்கிறார், இந்த இசையமைப்பாளர் தான் இசையமைக்கிறார், இந்த பாடலாசிரியர் தான் பாடல் எழுதுகிறார், இந்த நடிகருடைய தோற்றம் இதுதான், இது கிரைம் படமா, த்ரில்லர் படமா, ஹாரர் படமா, நீங்களே பார்த்துக்கங்கன்னு சொல்லி கட்ஸாக தன்மேல் இருக்க நம்பிக்கையில் வருகிற April 14 ரஜினியுடைய வேட்டையினுடைய டீசரை வெளியிட போகிறாரு. ரஜினியும் அந்த ஷூட்டிங்கு தயாராகிட்டார்னு தான் இன்றைக்கு ரஜினி ரசிகர்களுக்கு நாம் தரக்கூடிய இனிப்பான செய்தி. மீண்டும் ஒரு நல்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.